நம்ம திருச்சியில் இப்போ ஈவினிங் ஆகிட்டாவே போதுங்க. இட்லி தோசை பரோட்டா கிடைக்குதோ இல்லையோ, பிரியாணி எல்லா இடத்துலையும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் பிரியாணி கொடுக்குற ஃபுட் ட்ரக்கு தாங்க. நம்மளில் பல பேர்த்துக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணினா பிடிக்கும். அதுலேயும் என்னைய மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு ஜீரக சம்பா பிரியாணி பிடிக்குதோ இல்லையோ, பாஸ்மதி பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த வெரைட்டிலாம் இல்லாமல் இங்கே வித்தியாசமாக மிளகு ரச பிரியாணி கிடைக்குங்க. இப்படி சிக்கனில் வித்தியாசமான மிளகு ரச பிரியாணி கொடுக்குற ஒரு தரமான ஸ்பாட்டை தான் நான் எங்களை கொண்டு வந்திருக்கேன். அது எந்த இடம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நம்ம திருச்சி கரமண்டபம் மெயின் ரோடு அன்னை ஆக்சசரிஸ்க்கு ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற அனிவ் பிரியாணிங்கிற இந்த ஸ்பாட்டை தான் நான் ரீசெண்டாக விசிட் பண்ணியிருந்தேன். இவங்க கிட்ட நார்மலாக சிக்கன் பிரியாணி, சிக்கன் மிளகு ரச பிரியாணி, சிக்கன் 65 பிரியாணி, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பிரியாணி இவங்க காம்போ ஆஃபரில் கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட சிக்கன் 65, பெப்பர் சிக்கன் ஃப்ரைலாம் பிரியாணிக்கு சைடிஷாக கிடைக்கும். சனிக்கிழமை மட்டுமே இவங்க கிட்ட ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணியும் அது கூடவே ஆட்டுக்கால் பாயாவும் கிடைக்குங்க. நீங்கள் இவங்க கிட்ட எந்த பிரியாணி வாங்கினாலும் சரிங்க, அதுக்கு அவங்க ஆனியனு, தால்ச்சா கூடவே ஒரு ஸ்வீட்டும் கொடுப்பாங்க. நான் இவங்களோட சிக்கன் பிரியாணி காம்போவும் சிக்கன் மிளகு ரச பிரியாணி காம்போவும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரெண்டுத்தோட டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே நீங்கள் பிரியாணி ட்ரை பண்ணிங்கன்னா இவங்க சைடிஷ்க்கு கொடுக்குற அந்த பெப்பர் சிக்கன் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெப்பர் நல்லா தூக்கலாகவும் கருவேப்பிலையெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி தர அந்த பெப்பர் சிக்கன் ஃப்ரை இருக்கே, இந்த பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சரியான காம்போங்க. மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இந்த சைடு போனீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.